வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தனிமை விரும்பும் நபரா, இல்லை மற்றவங்க கிட்ட சகஜமாக பேசக்கூடிய நபரா? இங்கிலீஷில் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா யார்கிட்டையும் பேசாமல் தனியாகவே இருக்க விருப்பப்படுவாங்க. பட் எக்ஸ்ட்ரோவர்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எல்லார் கூடவும் ஈஸியாக மிங்கிள் ஆகுவாங்க, பேசுவாங்க, சகஜமாக பேசுவாங்க. நம்மள நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும். இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லைங்க. அதாவது தனிமையாக இருப்பது செயல்படுவது தப்பு கிடையாது. என்னால் மற்றவங்கள போல் சகஜமாக பேசணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பேச முடியலைன்னு ஃபீல் பண்ணால் அதுதான் தப்பு. அதைத்தான் நம்ம முதல்ல கவனிக்கணும். நம்ம ஆசைப்படுற விஷயத்த நாம் செய்யணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சிந்தனைகளே அதை தடுக்கும். பேசணும் ஆனால் பேச முடியலை, சிரிக்கணும்னு ஆசை ஆனால் என்னால் சிரிக்க முடியலை, பழகணும்னு ஆசைப்படுறேன், பழகக்கூட முடியலை. இது எல்லாமே நம்மால் செய்ய முடியும். ஆனால் எது நம்மளை தடுக்குது? நம்மளோட திறமைகளா? கிடையாது. நாம் பேசினா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, சிரிச்சா என்ன நினைப்பாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, இல்லை கிண்டல் செய்வாங்களோன்னு நமக்குள்ளே ஏற்படுற அந்த தயக்கம் தான் காரணம். சரி, இந்த தயக்கம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ். நான் பேசினா என் கூட பேசுவாங்களா, என் கூடலாம் பழகுவாங்களான்னு தோன்ற இந்த காம்ப்ளெக்ஸ். உங்களை பற்றின செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுய மதிப்பீடு குறைய குறைய அது என்றைக்கும் குறையாது. நீங்களே உங்களை குறைச்சி மதிப்பிட்டு கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். எல்லா சூழ்நிலையும் ஒரே போல இருக்காது. எல்லோரும் ஒரே சூழ்நிலையிலும் இருக்க மாட்டாங்க. சரி, தோல்வி எனக்கு வருமா, இல்லை உங்களுக்கு வருமா, இல்லை இங்கே யாருக்கு வரும்? முயற்சி செய்கிறதையே கைவிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க தோல்வி வரும். தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்காமல் எப்படியும் நான் ஜெயிச்சிடுவேன்னு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நொடி வரைக்கும் நீங்கள் தோற்று போகலன்னு இந்த உலகமே சொல்லும். நீங்களே தோற்று போயிட்டேன்னு சொல்கிற வரைக்கும். மற்றவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் மற்றவங்களை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க? நீங்கள் பயப்படுறது போலயே யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ குறை சொல்கிறதுக்காகவோ இருக்கலாம். பட் அவங்களுக்கு அதுதான் வேலையாகவே கூட இருக்கலாம் இல்லையா? நீங்கள் உங்களை சுற்றி ஏற்படுத்துகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனால், உங்களை சுற்றி ஏற்படுத்திக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனால் மேலே சொன்ன நபர்கள் தானாகவே மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ உங்களை அந்த தயக்கத்தை, காம்ப்ளெக்ஸை காரணம் காட்டி முயற்சி செய்யாமல் இருக்காதீங்க. தோற்றுருவோன்னு பயப்படுறீங்களா? தோற்றாலும் பரவாயில்லைங்க, திரும்பியும் முயற்சி செஞ்சுக்கலாம். முயற்சி செய்யாமல் மட்டும் என்னையுமே தோற்று போயிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் சரண்ராஜ், சைக்காலஜிஸ்ட்.